வணக்கம் அன்பர்களே. 12 ராசிகளில் ஏற்கனவே துலா ராசி வரை பொது பலன் சொல்லியாகிவிட்டது. அந்த வரிசையில் தற்போது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் கோட்சார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உச்சம் பெற்ற குரு லக்னத்தை பார்க்குது, பாக்யஸ்தானத்தை பார்க்குறாங்க. ரொம்ப விசேஷமான அமைப்பு. இந்த வருஷம் விருச்சிக ராசி நேயர்கள் மாணவர்களுக்கு ஏற்கனவே புதுசாக ஏதாவது படிக்க நினைக்கிறவங்க இந்த வருஷம் புது கல்வியெல்லாம் கற்றுக்குவாங்க. ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குற பாடத்தை தன்னுடைய சுய அறிவால் கிரகித்து அதை மேன்மேலும் மெருகேற்றிக் கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சென்று படிக்கணும்னு ஆசைப்பட்டவங்க இந்த வருஷம் தாராளமாக அதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக ரசாயனத்துறை, அதாவது கெமிஸ்ட்ரி, மருத்துவத்துறை, சட்டத்துறை, விண்வெளி சம்பந்தமான ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இப்போ இருக்குது பார்த்திங்களா, செயற்கை நுண்ணறிவு, ஏஐ, அது மாதிரி கல்வி படிக்கிறவங்களாம் இந்த வருஷம் பெயர் புகழ் செல்வாக்கு அடைவாங்க. அதே சமயத்தில் இந்த விவசாய சம்பந்தமான கல்வி படிக்கிறவங்களாம் கூடுதல் கவனம் கொடுத்து படிக்க வேண்டிய காலகட்டம் இந்த வருஷம். அடுத்து இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வருஷம் ஒரு தன்னம்பிக்கையோட தைரியத்தோட ஈடுபடக்கூடிய பாக்கியம் உண்டாகும். ஆனால் அதே சமயத்தில் தாங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய சக ஊழியர்கள், பார்ட்னருக்கெல்லாம் சில ஒத்துழைப்புலாம் தர மறுக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையும் வரும். ஆனாலும் யார் செஞ்சால் நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம சரியாக செய்வோம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க. அதுலேயும் மருத்துவத்துறை, சட்டத்துறை, ரசாயனத்துறை, மெடிக்கல், மருந்து தயாரிப்பு, மருந்து விற்பனை, மூலிகை சம்பந்தமான வேலை செய்கிறவங்க, ஜோதிடர்கள், சித்த மருத்துவர்கள், ஆயுர்வேத மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் அடுத்து இந்த ஜவுளித்துறை அவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்ப நல்ல தொழில் நல்லா நடக்கும், தொழில் விருத்தியாகும். தொழில் விஷயமாக வெளியூரில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய வெளிநாட்டு அன்பர்கள், வெளிநாட்டில் தொழில் செய்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஏற்றுமதி இறக்குமதி சம்மந்தம் தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் நல்ல ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அடுத்த லெவலுக்கு இந்த வருஷம் கொண்டு போகும். இந்த வருஷம் நீங்கள் கடன் வாங்கி கூட தாராளமாக தொழில் செய்யலாம், தப்பு இல்லை. இந்த வருஷம் வாங்கக்கூடிய கடன் அடுத்த வருஷம் வளர்ச்சியையும் உயர்வையும் செல்வாக்கையும் பெற்றுத்தரும். பார்ட்னர் போடணும் மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும். இந்த வருஷம் புதுசாக யாராவது ஒரு ஆள்கிட்ட சேரணும் அப்படின்னா அவங்க ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஜாதகத்துக்கும் அவங்க ஜாதகத்துக்கும் இந்த வருஷம் ஒத்து வருமா, இவங்களை சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதுன்னு பகுத்தறிஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் சேர்க்கறது நல்லது. ஏன்னா இந்த வருஷம் கூடா நட்பு கேடாய முடியும். தொழில் விஷயத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் நல்லவங்க தான், நீங்கள் முயற்சி எடுப்பீங்க. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. உங்கள் முதுகில் ஏறி அவங்க சவாரி செய்ய பார்ப்பாங்க. மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டிய வருஷம். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு திருமண மற்றும் குடும்பம் இந்த வருஷம் எப்படி இருக்கும், திருமண பாக்கியம் மற்றும் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நீண்ட காலமாக திருமணம் ஆகலையே, பொண்ணு பார்க்குறமே அல்லது மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கமே, கல்யாணம் ஒன்றும் செட் ஆகலைன்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் எளிய முறையில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான இடத்துல வரன் அமைஞ்சு திருமணம் மகிழ்ச்சிகரமாக அமையும். உங்களுடைய திருமணத்தில் பெரிய பிரமுகர்கள், ஆன்மீகவாதிகள்லாம் கலந்துக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஏற்கனவே திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகான, அறிவான, தெளிவான குழந்தைகள்லாம் பிறக்கும். ஏன்னா புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை உச்சம் பெற்ற குரு பார்ப்பதினால் சத்புத்திர யோகம்னு சொல்லுவாங்க. தெய்வீகத்தன்மை வாய்ந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தைகள்லாம் பிறக்கும். ரொம்ப அருமையான காலகட்டம். ஏற்கனவே குழந்தைக்காக மருத்துவம் செஞ்சுருந்தாலும் சரி அல்லது பரிகாரம் செஞ்சுருந்தாலும் சரி இந்த வருஷம் அதுக்குண்டான பலாபலனை இயற்கை எடுத்துக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். மொத்தத்தில் குடும்ப வாழ்க்கையும் சரி புத்திரபாகிய விஷயத்திலும் சரி மகிழ்ச்சிகரமான வருஷமாக இருக்கும். அடுத்து இந்த வருஷம் விருச்சிக ராசிக்காரங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது தாய் தந்தையோட ஆரோக்கிய விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக ஆவணி மாதமும் தை மாதமும் வரக்கூடிய சனிக்கிழமையிலையும் ஞாயிற்றுக்கிழமையிலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும். தாய் தந்தையருக்கு இந்த வருஷம் வரக்கூடிய பகையோ நோயோ கடனோ அதி தீவிரமாக இருக்கும். அதனால் நீங்கள் சில வருத்தப்படக்கூடிய நேரிடமாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய தாய் கர்ப்ப சம்பந்தமான கோளாறு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைலாம் அவதிப்படுவாங்க. தகப்பனாராக இருந்தால் கண், பல், காது, மூக்கு, தொண்டை அது சம்பந்தமான பிரச்சனைகளையும் சில விஷயத்தில் பணம் கொடுத்து விட்டு வாங்க முடியாமலும் வாங்கிட்டு கொடுக்க முடியாமலும் சிரமத்தை சந்திப்பாங்க. அவங்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டிய கட்டத்தில் இருக்கிறனால நாமும் சில சிரமங்களை சந்திக்க நேரிடுங்கிறனால இந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும்.
அடுத்து பொது பலன் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த வருஷம் ஒரு சிறந்த வருஷமாகவே இருக்குது. இந்த வருஷம் நிறையா புண்ணிய ஸ்தலங்கள்லாம் தரிசிக்கக்கூடிய பாக்கியமும், நல்ல ஜோதிடர்கள், ஆன்மீகவாதிகள், சித்த மார்க்கத்தில் இருக்கவங்கெல்லாம் அறிமுகமாகி ஒரு நல்ல வழிகாட்டக்கூடியவங்களாகவும் அமைவாங்க. அவங்க காட்டக்கூடிய நல்ல ஆன்மீக பாதையில் தன் வாழ்க்கையை செலுத்தக்கூடிய ஒரு உன்னதமான வருஷமாகவும் இந்த வருஷம் விருச்சிக ராசி இருக்குங்கன்னு ஜோதிடம் சொல்லுது. தொழில் விஷயத்தை பொறுத்தவரையிலும் இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் இன்னும் நல்லாயிருக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் இந்த வருஷம் ஒரு உற்சாகத்தோடு வெற்றி நடப்படலாம். ஒரு சிறந்த வருஷமாகவே இருக்குன்னு சொல்லுது ஜோதிடக்கலை. நன்றி, வணக்கம். அடுத்து தனுசு ராசி நேயர்களுடைய பலாபலனை பார்ப்போம்.